இது ஆக்சுவலி நீங்கள் நல்ல பாட்டம் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது பர்சனாலிட்டி கிளாஷ். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயமான விஷயம். கட்சியே தொடங்கலைங்க விஜய், இன்னும் 3 ஸ்பீச் கொடுத்த கட்சி அது. மொத்தம் 4 மணி தான் பேசி ஃபீல்டில் ஆக்டிவிட்டி என்னன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் பஸ்ஸு வேலை வேகமாக நடக்குதுன்ற உணர்வு வரும். அந்த வேலையை ஏடிஎம்கே தான் செஞ்சுட்டு ஆனால் ஏடிஎம்கே இவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. திண்ணை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லுங்க. அந்த பேம்ஃப்லெட் இருக்கு, அனுப்புகிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரிஜினல் பொலிட்டிக்கல் ஒர்க்கை பண்ணுறாங்க சார். இந்த டிஜிட்டல்லாம் இருக்கட்டும் தம்பி, கடைசியில் பார்த்துக்கலாம். திண்ணை பிரச்சாரம் தான் போய் நேராக மக்களை சந்திக்கணுங்க. மூத்த தலைவர்கள் பூரா போய் தினமும் திண்ணை பிரச்சாரம், அதுதான் வேலை. எல்லா பாட்டியும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு அரசியலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. இங்கே நேற்று கட்சி ஆரம்பித்த நடிகர் நம்ம கட்சியை பாசிஸ்ட்ன்ட்டாரு, போட்டி வந்துட்டாரு என்று இவர்களை சுற்றி என்ன சொல்ல போனோன்னா, அரசியல் ரீதியாக நீங்கள் விஜயை பெரிய இதையாக பார்க்கணும்னா இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்வியில் ஒன்று சொன்னீங்கல்ல, வீழ்த்தவே முடியாத சக்தி திமுக, அப்படித்தான் இருந்தது. விஜயும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் வீழ்த்த முடியும் என்பது அவர்களுக்கும் புரிகிறது, திமுகவுக்கு புரியுது. ஓகே ஓகே. அதனால் அதை உடச்சி விடுறதுக்கு நான் எனது நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கேன். உடச்சி விடுறதுக்காக தான் பிரசாந்த் கிஷோரை மாப்பிள்ளை சார் உள்ளே அனுப்பியிருக்கிறாருன்றே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஓ, இது ஒரு சிம்பிள் லாஜிக்.